தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ ஃபுட் டெலிவரி, சாடாஃபாக்ஸ் ஃபுட் டெலிவரி. நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் சாடாஃபாக்ஸ்ல அதிகமா வந்துகிட்டு இருக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு கம்மியா தான் வருது. அது மட்டும் இல்லாம ராபிட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ ஃபுட் டெலிவரி நிறைய வந்துகிட்டு இருக்கும். நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 1500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நிறைய பேர் விசாரிச்சேன். அது மட்டும் இல்லாம பர்சனலாவும் நிறைய இடங்களை கேட்டு என்ன டீட்டெயிலோட உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா சாடாஃபாக்ஸ் விசஸ் ராபிட்டோ ஃபுட் டெலிவரி. இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்டர் அதிகமா இருக்குது, உண்மையா ஃபுல் டைம் வேலை பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாமா அப்படின்னு வீடியோ பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த ராபிட்டோ ஃபுட் டெலிவரி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எந்த ஆர்டர் அதிகமாகும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்விக்கி ஆர்டர் எடுப்பீங்க, இன்னொன்னு ஜொமேட்டோ ஆர்டர் எடுப்பீங்க. இந்த ரெண்டு ஆர்டரும் தான் கொடுப்பாங்க. எதற்காக இந்த நிறுவனங்கள்? ஏன் ஜொமேட்டோ நிறுவனம் தான் டெலிவரி பாய்ஸ் கிடையாதா? ஏன் வந்து நீங்க சாடாஃபாக்ஸ் டெலிவரி பாய் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்கள்ட்ட இருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரியில இப்போ ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. ஃபுட் டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்னா ரொம்ப அதிகமான ஹெவி ஆர்டர் வரும். அப்போ போதுமான அளவு டெலிவரி பாய்ஸ் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா 2-3 இதை வச்சுப்பாங்க. இப்போ நீங்க கூட எடுத்துக்காட்டுக்கு பாத்துங்க, இப்போ நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சிட்டு இருப்பீங்க, சரியா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கும். எந்த ஒரு டெலிவரி பாயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஆர்டர் எடுக்காம நின்றுகிட்டு இருக்க சூழல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாடாஃபாக்ஸுக்கும் அந்த ராபிட்டோ நிறுவனத்துக்கும் அப்படியே அந்த ஆர்டரை போட்டு விட்டு அந்த ஆர்டர் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ நார்மலா சாடாஃபாக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபா டெலிவரி பாய்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ வரவங்க ஸ்ட்ரைக் அடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆர்டருக்கு 60 ரூபா தரப்பி டெலிவரி பண்ணு, 70 ரூபா தந்தேன் டெலிவரி பண்ணு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னானவங்க பாத்தீங்க சாடாஃபாக்ஸ் முழுக்க ஃபுட் டெலிவரி மட்டுமான்னு கேட்டா அவங்க ஃபுட் டெலிவரி மட்டும் கிடையாது. சாடாஃபாக்ஸ் நிறைய டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க எப்படின்னா ஆளுக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ பிக் பாஸ்கெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் ஹோம் டெலிவரி இருக்கு, அதற்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா அவங்க முதல் நாடு வந்து பாத்தீங்கன்னா சாடாஃபாக்ஸ் தான் நாடுவாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க டெய்லி கேரண்டி. இப்போ காலை 6 மணிக்கு லாகின் பண்ணுங்க, சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் நீங்க கம்பல்சரி இருங்க, உங்களுக்கு டெய்லி நான் 700 ரூபாய் தந்துறேன், 500 ரூபாய் தந்துறேன்னு சொல்லி மினிமம் கேரண்டி பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாடாஃபாக்ஸ் நிறுவனம் வந்து அவங்க வந்து ஆட்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃபுட் டெலிவரி மட்டும் மெயின் கிடையாது, அவங்க நிறைய டெலிவரி இருக்கு, வேணுமா போய் ட்ரை பண்ணிப்பாங்க. உண்மையாவே சாடாஃபாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்க முடியாது, இப்போதைக்கு சம்பாதிச்சுக்கலாம். என்ன காரணம்னா சாடாஃபாக்ஸ்ல ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இடையில சாடாஃபாக்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க, அதையுமே வேலை பார்க்கல. அப்போ அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான இன்சென்டிவ் கொடுத்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சம்பாதிக்கணும் சாடாஃபாக்ஸ் நல்லாவே போய் சொல்லக்கூடாது, சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஈக்குவலா சாடாஃபாக்ஸ்ல சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்சென்டிவ்ஸ் நல்ல இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோ, இத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோன்னு சொல்லி இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதற்காக மட்டும்தான் சாடாஃபாக்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ரீச் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், ரெகுலர் ஆகுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஒரு சீசன் டைம் தான், இந்த ஃபெஸ்டிவல் டைம், இப்போ பொங்கல் வருது, இந்த டைம்ல கொடுப்பாங்க தவிர வருஷம் ஃபுல்லா அவங்களுக்கு கிடைக்காது. சாடாஃபாக்ஸை நம்பி நான் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ராபிட்டோவோ சாடாஃபாக்ஸோ வேலை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கம்பெனி. ஸ்விக்கியோ ஜொமேட்டோ வந்து ஆர்டர் வாங்கி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நீங்க கரெக்டா நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த நிறுவனத்திலே வேலை பாருங்க. ஸ்விக்கினா ஸ்விக்கில வேலை பாருங்க, ஜொமேட்டோனா ஜொமேட்டோ வேலை பாருங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். வாரம் ஃபுல்லா உங்களுக்கு ஆர்டர் கம்மியா இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள், இப்போ வாரத்தில் ஒரு நாள் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், அடுத்த நாள் 1500 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க ரெகுலரா லாகின் காட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் ஒரு வாரம் அவங்க கணக்கு இருக்குல்ல, நீங்க இத்தனை மணி வாரம் லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி உங்களை சும்மா கை வெறுங்கையோட விட மாட்டாங்க, ஒரு 2000 ரூபாய் 3000 விட மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் மினிமம் வாரம் ஃபுல்லா வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வர்ற மாதிரி அந்த நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதை விட்டு போட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் கம்பெனி போனீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பாத்தீங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது, இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பார்ட் டைமா வேலை பார்க்குறவங்க சாடாஃபாக்ஸ் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமா வேலை பார்க்குறவங்க ராபிட்டோ ஃபுட் டெலிவரி வேலை பார்க்கலாம். ஆனா தயவு செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த நிறுவனத்துல வேலை பார்ப்போம்னு கேட்டா தயவு செய்து போகாதீங்க. நீங்க ஸ்விக்கியோ